எல்லா புகழும் இறைவனுக்கு. அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கு லோகேஷ் சார் ரொம்ப அருமையா இந்த கிளாஸ வந்து இன்கம் டாக்ஸ் அப்டேட் அழகா எடுத்து கொடுத்தாங்க. மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இன்னைக்கு பார்க்க போற டாபிக்ல வந்து நம்ம 128A அப்படின்ற விஷயங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பட்ஜெட்ல ஜிஎஸ்டி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் வந்து பார்த்துட்டு நம்ம அடுத்த ஒரு விஷயங்களை கையாளுவோன்ற அடிப்படையில ஷேர் பண்றேன் லைன்ல. சம்திங் சார் கோஹோஸ்ட் இருக்குல்ல சார், ஷேர் ஆகுதா பாருங்க, கொஞ்சம் கூட இருங்க. ஐயா சார் ஷேர் ஆகுதா பண்ணுங்க சார். ಹೌದಾ? எஸ் சார், ஒன் செகண்ட். ஓப்பன் ஆயிடுச்சு சார். ஒன் செகண்ட். எஸ் சார். ஓகே எஸ் சார். ஓகே, இன்னைக்கு பார்க்க ஜிஎஸ்டி அமெண்ட்மெண்ட் ஸ்கீம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பட்ஜெட்ல சார் இது வந்து இன்கம் டாக்ஸ் சொல்லிட்டாங்க, நம்ம ஜிஎஸ்டியில என்னென்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு விஷயங்களை பார்க்க போறோம். இன்னைக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது டெஃபினேஷன் செக்ஷன், அதாவது மொத்த கிட்டத்தட்ட பினான்ஸ் பில் 2025ல 116ல இருந்து 129 வரைக்கும் ஒரு 14 கிளாஸஸ் வந்து கொடுத்தாங்க. எனக்கு தெரிஞ்ச பினான்ஸ் பில் 2024ல 44 கிளாஸ் கொடுத்தாங்க. இப்ப வெறும் 14 கிளாஸ் மட்டும் தான் வந்திருக்கு. இந்த 14 கிளாஸஸ்ல என்ன அப்படின்னு பார்க்கும்போது டெஃபினேஷன் செக்ஷன்ல 2ல வந்து சில மாற்றங்கள் கொண்டு வராங்க. டைம் ஆஃப் சப்ளைல வந்து சில மாற்றங்கள் கொண்டு வராங்க. டைம் ஆஃப் சப்ளைன்றதுல ஒரு ப்ரொவிஷன்ஸ் வந்து 12 சப்செக்ஷன் 4, 13 சப்செக்ஷன் 4 டைம் ஆஃப் சப்ளை வவுச்சர்ஸ் வந்து அந்த ப்ரொவிஷன்ஸ் வந்து ஒமிட் பண்றாங்க. 17 சப்செக்ஷன் 5 பிளாக்டு கிரெடிட்ல 2க்கும் 6க்கும் ஒரு வித்தியாசத்தை கரெக்ட் பண்றாங்க. ஐஎஸ்டிஎனுக்கு வந்து 20 அமெண்ட்மெண்ட் செக்ஷன் 20ல வந்து ஐஎஸ்டிஎனுக்கு சில மாற்றங்கள் கொண்டு வராங்க. கிரெடிட் நோட் ஐஎம்எஸ்ல வந்து கிரெடிட் நோட் பார்வையை வந்து ரொம்ப அழகா வந்து கொண்டு வராங்க. இது இல்லாம என்னுடைய ஐஎம்எஸ் உடைய வந்து ஐஎம்எஸ் வந்து இது வரைக்கும் ஆப்ஷனல் இருக்கிறத மேண்டேட்டரி லெவலுக்கு கொண்டு வராங்க. ஜிஎஸ்டிஆர் 3Bல சில ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வருவோம் அப்படின்றாங்க. ப்ரீ டெபாசிட்ல சில மாற்றங்கள், அப்பீல்ல ட்ரிபுனல்ல சில மாற்றங்கள் கொண்டு வராங்க. இது இல்லாம வந்து ட்ராக் அண்ட் ட்ரேஸ் மெக்கானிசம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்து அந்த கான்செப்ட்ல யூஐஎம் யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் மார்க்கிங் அப்படின்னு விஷயங்களை மெயின்டைன் பண்ணவில்லை என்றால் அதுக்கு பெனால்டி வந்து மெயின்டைன் பண்றாங்க. அந்த 148Aல அந்த யாருக்கெல்லாம் அது பொருந்தும் அப்படின்னு சொல்றதுதான் அந்த நியூ செக்ஷன்ல 148 சொல்றாங்க. ஷெட்யூல் 3ல சில மாற்றங்கள் சொல்றாங்க. அந்த ஷெட்யூல் 3ல ஒரு கிளாஸ் புதுசா ஆட் பண்ணி அது வந்து நில் ரேட், அது நோ சப்ளை ட்ரீட் பண்ணா அதுக்கு ரீஃபண்ட்லாம் கேட்கக்கூடாதுன்னு 129 கிளாஸ்ல வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க. இந்த விஷயங்கள் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு இருக்கக்கூடிய மாற்றங்கள். இதுல வந்து சில இது வந்து நம்ம பினான்ஸ் பில்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றது பார்க்கலாம். ஒன் செகண்ட் ஐயப்பன். எஸ் சார், வணக்கம். எஸ் சார், கொஞ்சம் இருங்க. எஸ் எஸ் சார். ஷோவாக ஷோவாக. எஸ் சார், லோட் ஆயிட்டு இருக்கு. எஸ் சார். ஓகே, எஸ் சார், ப்ரொசீட் சார் ப்ளீஸ். ஓகே, இது ஒரு வாட்டவர் லெவல் பெஸ்ட் நம்ம வந்து என்ன புரியுதோ அந்த புரிதலை வந்து பார்த்துட்டு அப்டேட்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, அமெண்ட்மெண்ட் செக்ஷன் 2 அப்படின்ற செக்ஷன்ல வந்து டெஃபினேஷன் செக்ஷன் வந்து கொண்டு வராங்க. பொதுவா டெஃபினேஷன் செக்ஷன்ல என்ன சொல்றாங்க, ஐஎஸ்டிஎன் அப்படின்றாங்க, இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்றாங்க. இந்த இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு ஐசிஐசிஐ பேங்க், நான் ஒரு அமிதாப் பச்சன் போயிட்டு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி கொடுங்க, இந்த நீங்க பண்ற டெலிகாஸ்ட் வந்து சவுத் சைட்ல வந்து கேரளா, சென்னை, கர்நாடகா இந்த மாதிரி எல்லா ஸ்டேட்லயும் இந்த லைவ் ஆகுது அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். அப்ப என்ன சொல்றாங்க, அமிதாப் பச்சன் என்ன சொல்றாங்க அப்படின்னும் போது நான் பில் வந்து உங்களுக்கு ஒரு பில் தான் கொடுப்பேன், அந்த பில்லை நீங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கன்னு சொல்லும் போது எனக்கு பல பிரான்ச்சஸ் இருக்கும். அப்போ அந்த இன்புட் டாக்ஸ், காமன் கிரெடிட் இன்புட் டாக்ஸை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு தான் அந்த ஐஎஸ்டிஎன். அப்போ நம்மளுக்கு செவரல் பிரான்ச், ஒரே சேம் பேன்ல செவரல் பிரான்ச் இருந்தது அப்படின்னா
we have to take for ISTN registration is a mandatory எடுக்கணும். அப்படி எடுக்கும்போது அதுக்கு வரக்கூடிய காமன் கிரெடிட் இன்புட்ஸ் வந்து நம்ம ஷேர் பண்ணணும் அப்படின்னு தெரியும். இப்ப என்ன பண்றாங்க, அந்த செக்ஷன்ல 9 subsection 3 9 subsection 4 RCM என்ட்ரி லோக்கல் என்ட்ரி இருக்கு. அதுல அதர் ஸ்டேட் உடைய என்ட்ரியும் 5 subsection 3 5 subsection 4 வந்து ஆட் பண்றாங்க. இதை ஆட் பண்றதுல செக்ஷன் 20லயும் வந்து ஆட் பண்றாங்க. அப்ப ISTNல இருக்கிற மாற்றங்கள் வந்து அந்த 5 subsection 3 5 subsection 4 உடைய RCM என்ட்ரி இன்ட்ரஸ்டட் சப்ளை காமன் கிரெடிட்டை வந்து நான் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு உண்டான இது ஒரு டிஃபரன்ஷியேஷன் செக்ஷன்லயும் செக்ஷன் 20லயும் வந்து மாற்றங்கள் கொண்டு வராங்க. தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். லோக்கல் அத்தாரிட்டி அப்படின்ற விஷயங்களை வந்து 2 subsection 69ல வந்து கொடுக்குறாங்க. 2 subsection 69ல வந்து லோக்கல் அத்தாரிட்டியில வந்து சில விஷயங்கள் வந்து பஞ்சாயத் இந்த மாதிரி வரும்போது மேனேஜ்மெண்ட் ஆஃப் முனிசிபல் அப்படின்ற இடத்துல வந்து முனிசிபல் ஃபண்ட் அப்படின்ற விஷயங்களை வந்து மாற்றி அமைக்கிறாங்க. அப்போ முனிசிபல் ஃபண்ட்னா என்ன, லோக்கல் ஃபண்ட்னா என்ன அப்படின்ற விஷயங்களை வந்து அந்த ஒரு எக்ஸ்பிளனேஷன் வந்து நம்மளுக்கு வந்து அது வந்து கொடுக்குறாங்க. லோக்கல் ஃபண்ட் அப்படின்னா முனிசிபாலிட்டி, முனிசிபல் ஃபண்ட் அப்படின்னும் போது வந்து மெட்ரோபாலிட்டியன் அந்த மாதிரி விஷயங்கள் டெஃபினேஷன் எல்லாத்தையும் லோக்கல் அத்தாரிட்டி டெஃபினேஷன்ல சில மாற்றங்கள் கொண்டு வராங்க. தெரிஞ்சுக்கொண்ட விஷயம். இப்போ புதுசா இருக்கிற விஷயங்கள்ல 1116A அப்படின்னு விஷயங்கள் சொல்றாங்க. யூனிக் ஐடென்டிபிகேஷன் மார்க்கிங் அப்படின்றாங்க. இது எதுக்கு பொருந்தும், செக்ஷன் 148A அப்படின்னு சொல்றாங்க. புது செக்ஷன்ஸ் கொண்டு வராங்க. இது என்னன்னா ஸ்பெசிஃபைட் குட்ஸ் ஸ்பெசிஃபைட் பர்சனுக்கு சில மார்க்கிங் UIM அப்படின்ற விஷயங்களை வந்து டாக்ஸ் எவேஷனை தடுக்கிறதுக்காக பிரிவென்ட் பண்றதுக்காக இந்த UIM அப்படின்னு ஒரு டெக்னாலஜி வந்து கொண்டு வர போறாங்க. இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது டிஜிட்டல் ஸ்டாம்ப், டிஜிட்டல் மார்க், அதர் சிமிலர் மார்க்கிங் அது யூனிக்கா நான் ரிமூவபிளா ஒரு அழகா வந்து இந்த UIM கான்செப்டை வந்து கொண்டு வராங்க. இந்த UIM கான்செப்டை நான் வந்து மதிக்கவில்லை என்றால் இது யாருக்கு பொருந்தும், ஸ்பெசிஃபைட் குட்ஸ் ஸ்பெசிஃபைட் பர்சன் அப்படின்னு எங்க சொல்றாங்க, 148 கேபிட்டல் ஏல வந்து சொல்றாங்க. தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இது எதுக்கெல்லாம் வரும் பார்க்கும்போது என்ன சொல்றாங்க, நோட்டிஃபை பண்றது பெரியவங்க என்ன சொல்றாங்க அப்படின் போது நல்ல எக்ஸ்பர்ட் சின் குட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. டொபாக்கோ, நான் பான் மசாலா, ஸ்கிராப்பு, பிளாஸ்டிக், பேப்பர் இது நோட்டிஃபை பண்ணுவோம். எதுல, குட்ஸ்ல. யாருக்கு, த பர்சன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்போ அந்த மாதிரி ஆட்கள் எல்லாருமே இந்த விஷயங்கள்ல UIM யூனிக் ஐடென்டிபிகேஷன் மார்க்கிங் அப்படின்ற விஷயங்களை வந்து கொண்டு வரதுக்கு இது வந்து கொண்டு வர போறாங்க. அதுக்காக வந்து இந்த டெஃபினிஷன் செக்ஷன்ல ஆட் பண்றாங்க. இது வந்து நம்ம பார்க்கக்கூடிய டெஃபினிஷன் செக்ஷன்ல இருக்கிற சேஞ்சஸ். டைம் ஆஃப் சப்ளை அப்படின்னு பார்க்கும்போது செக்ஷன் 12 டைம் ஆஃப் சப்ளை, டைம் ஆஃப் சப்ளை ஆஃப் சர்வீஸ் செக்ஷன் 12 இதுல கிட்டத்தட்ட 6 ப்ரொவிஷன்ஸ் இருக்கும். அந்த 6 ப்ரொவிஷன்ல 12 subsection 4 13 subsection 4 வந்து ஒமிட் பண்றாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, நான் வந்து ஒரு ரிலையன்ஸ்க்கு போறேன், ரிலையன்ஸுக்கு போனோடனே ஒரு பர்ச்சேஸ் பண்றேன், பர்ச்சேஸ் பண்ண உடனே ஒரு வவுச்சர்ஸ் கொடுக்குறாங்க. அந்த வவுச்சர்ஸ் கொடுத்த உடனே அந்த வவுச்சர்ஸ் வந்து ஐடென்டிஃபையா இருந்தது அப்படின்னா வந்து அந்த டைம் வவுச்சர் கொடுக்கும் போதே டைம் ஆஃப் சப்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. அதை ஐடென்டிஃபை பண்ண முடியல அப்படின்னா அதை ரெடீம் பண்ணும் போது டைம் ஆஃப் சப்ளை சொன்னாங்க. அப்போ இது என்ன ஆச்சு அப்படின்னும் போது கன்ஃபியூஷன் இருந்தா இந்த மாதிரி இது வந்து நெய்தர் சப்ளை நார் சர்வீஸ் அப்படின்ற கேட்டகரியில வவுச்சருக்கு இனிமே GST கிடையாது அப்படின்ற விஷயங்களை வந்து லேட்டஸ்டா இருக்கிற சர்க்குலர் நமக்கு வந்து கொடுத்தாங்க. அந்த சர்க்குலர்ல வந்து கொடுத்து இது வந்து 55th GST கவுன்சில்ல இது கொடுத்தாங்க. லேட்டஸ்ட் சர்க்குலர் 243ல இதை பத்தி ஃபுல் டீட்டெயிலா தெரிஞ்சு இந்த ப்ரொவிஷன்ஸை வந்து தூக்கிட்டாங்க. டைம் ஆஃப் சப்ளைல 12 subsection 4 13 subsection 4 டைம் ஆஃப் சப்ளை ஆஃப் சர்வீஸ்ல தூக்கிட்டாங்க. தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். 17 subsection 5 பிளாக்டு கிரெடிட் அப்படின்றாங்க. இந்த பிளாக்டு கிரெடிட்ல ரொம்ப கஷ்டப்பட்டு சண்டை போட்டு ரொம்ப வாதாடி எல்லாம் சஃபாரி ரிலேட்டட் கேஸ்ல வந்து ஒரு ஃபேவரபிளா வந்தாலும் அது வந்து பிளான்ட் அண்ட் மிஷினரியை வந்து தெரியாம பிளான்ட் ஆர் மிஷினரின்னு போட்டதுனால இப்போ வந்து இது தப்பா இருக்கு. அதை வந்து வித் ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் அது பிளான்ட் ஆர் மிஷினரி கிடையாது. எங்க சொல்லுது, 17 subsection 5 class D வந்து போய் பாத்தீங்கன்னா எக்ஸப்ட் பிளாக்டு கிரெடிட்ல சொல்லும். அந்த இடத்துல லாங்குவேஜ் பிளான்ட் அண்ட் மிஷினரின்னு இருக்க வேண்டிய லாங்குவேஜ் பிளான்ட் ஆர் மிஷினரி அப்படின்னு வந்து விஷயங்கள் இருக்கத இப்ப என்ன பண்ணிட்டாங்க, இல்ல டாக்ஸ் பேயருக்கு ஃபேவரா இருக்க மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட்லாம் வந்து பார்த்திருப்போம். அதை வந்து பிளான்ட் அண்ட் மிஷினரி தான் அப்படின்ற விஷயங்களை வந்து நம்மளுக்கு வந்து மாத்திட்டாங்க. பிளான்ட் ஆர் மிஷினரி கிடையாதுன்ற விஷயங்களை ரெட்ராஸ்பெக்டிவ் வந்து ப்ரொபோஸ்ட் அமெண்ட்மெண்ட்ல இந்த பினான்ஸ் பில் 2025ல 14/2/17 ஆன்வர்ட்ஸ் ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட கொடுத்துட்டாங்க அப்படின்ற விஷயங்களை வந்து நம்ம வந்து தெரிஞ்சு கொள்ள வேண்டும்.
இதுல பிளான்ட் அண்ட் மிஷினரி அப்படின்னு பார்க்கும்போது இதுல பொதுவா வந்து என்ன பண்ணுவாங்க, சில விஷயங்கள் பிளான்ட் அண்ட் மிஷினரினா சில இது இன்க்ளூட் பண்ணிக்கலாம், சில இது எக்ஸ்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு வந்து அந்த டெஃபினேஷன்ல சொல்லுவாங்க. இதுல பார்க்கும்போது பிளான்ட் அண்ட் மிஷினரி பார்க்கும்போது அப்பார்டேஜஸ், எக்யூப்மெண்ட், மிஷினரி, பிக்சட் டு எர்த் பை ஃபவுண்டேஷன், ஸ்ட்ரக்சரல் சப்போர்ட்டா இருந்தா இதெல்லாம் வந்து ஐடிசி கிடைக்கும் அப்படின்னா, ஐடிசி கிடைக்காது, பிளான்ட் அண்ட் மிஷினரி ஐடிசி கிடைக்காதுன்னு பார்க்கும்போது அது எக்ஸ்க்ளூட் பண்றாங்க டெஃபினேஷன்ல. எது கிடைக்காது, லேண்ட் அண்ட் பில்டிங் ஐடிசி கிடைக்காது, எனி சிவில் ஸ்ட்ரக்சர் கிடைக்காது, டெலிகம்யூனிகேஷன் டவர் கிடைக்காது, பைப்லைன் லைட் அவுட் சைட் ஃபேக்டரி பிரிமிசஸ் கிடைக்காது, இன்சைட் ஃபேக்டரி கிடைக்கும். அப்போ இதுல எது கூடும் எது கூடாதுன்னு பார்க்கும்போது இந்த லேண்ட் அண்ட் பில்டிங் சிவில் செக்டருக்கு ஐடிசி கிடைக்காது. அதனாலதான் வந்து அது பிளான்ட் ஆர் மிஷினரி சொல்லாதீங்க, அது பிளான்ட் அண்ட் மிஷினரியில என்ன சொல்லிருக்கோ எடுத்துக்க முடியுன்ற அளவுக்கு இந்த விஷயங்களை மாற்றங்களை வந்து கொண்டு வராங்க. இதை பத்தி நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சஃபாரி ரீட்ரீட் கேஸை வந்து நீங்க வந்து பார்க்க வேண்டும். இதுல வந்து ஒரிசா ஹைகோர்ட் வந்து ஃபேவரா கொடுத்து திருப்பியும் வந்து கொண்டு போய் சுப்ரீம் கோர்ட்ல வந்து ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட்ல வந்து சில ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் கொடுத்தாங்க. அதுல சொல்லும் போது வந்து பிளான்ட் அப்படின்னும் போது அதுல வந்து இல்ல மாலு இதெல்லாம் வந்து அடங்கும், கரெக்டா தானே இருக்கு, பிசினஸ் ஆக்டிவிட்டி தானே பண்றாங்க அப்படின்ற விஷயங்கள் சொன்னதுனால ஒரு ஃபேவரா இருக்கிறதுனால இல்ல அது பிளான்ட் ஆர் மிஷினரி கிடையாது, பிளான்ட் அண்ட் மிஷினரின்னு படிக்கணும் அப்படின்ற விஷயங்களை வந்து ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் 1/7/2017 ஆன்வர்ட்ஸ்ல வந்து இந்த சேஞ்சஸ் கொண்டு வராங்க. இது மட்டும் இல்லாம ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொண்டு வராங்க. என்ன சொல்றாங்க, நீங்க இது நாட் ஸ்டாண்டிங் எனிதிங் கண்டெயின், நீங்க எந்த கோர்ட்ல எங்க சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல, இது வந்து இப்படிதான் அப்படின்ற விஷயங்களை இந்த இடத்துல வந்து எனி ஜட்ஜ்மெண்ட் அதாவது வந்திருந்தாலும் இது வந்து இப்படிதான் அப்படின்ற விஷயங்களை வந்து கொடுத்திருக்காங்க. இது ப்ரொபோஸ்ட் அமெண்ட்மெண்ட்ல இருக்கிற மாற்றங்கள், இது இனிமே எப்படி நடக்க போறாங்க அப்படின்ற விஷயங்கள் பார்க்கலாம். ஐஎஸ்டிஎனை பொறுத்த வரைக்கும் இதே மாதிரி இன்புட்டை வந்து வாங்கி இந்த காமன் இன்புட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு செக்ஷன் 20ல சில மாற்றங்கள் கொண்டு வராங்க. இப்போ இந்த செக்ஷன் 34 ஐஎம்எஸ் கிரெடிட் நோட், இந்த செக்ஷன் வந்து கிரெடிட் நோட் சொல்லுது. நீங்க எல்லாரும் ஐஎம்எஸ் வந்து பார்த்துருப்பீங்க. ஐஎம்எஸ் பொறுத்த வரைக்கும் வந்து என்னுடைய சப்ளையர் ஜிஎஸ்டிஆர் ஒன் ஃபைல் பண்ணாருன்னா அது ரிசிபியன்ட்டுக்கு உள்ள வந்து சேரும். உள்ள வந்து சேர்ந்த உடனே நான் வந்து அக்செப்ட் பண்றேன், ரிஜெக்ட் பண்றேன், பெண்டிங் பண்றதெல்லாம் ஓகே. ஆனா கிரெடிட் நோட்டுக்கு என் சப்ளையர் ஒரு கிரெடிட் நோட் நான் வந்து போடுறேன். அந்த கிரெடிட் நோட்டை நான் ரிசிபியன்ட் ஆகிய நான் அதை அக்செப்ட் பண்ணா மட்டுமே தான் அவருக்கு அந்த டாக்ஸை கழிக்க முடியும்ன்ற விஷயங்கள்ல போர்ட்டல்ல ஆட்டோமேஷன் கொண்டு வந்துட்டாங்க. சில பேர் நான் போன மாசம் பார்க்கும்போது, சார் நான் ஜிஎஸ்டிஆர் 1ல ஒரு ஃபிகர் போட்டேன் சார், ஆனா என் 3Bல பார்த்தா வேற ஃபிகர் வருது சார் அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு முன்னாடி மாசம் கிரெடிட் நோட்ல போட்டு கழிச்சதை என்னுடைய ரிசிபியன்ட் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, வாங்கினவன் என்ன பண்ணிட்டான்னா அதை ரிஜெக்ட் பண்ணி விட்டுட்டான். அதை ரிஜெக்ட் பண்ணி விட்டதுனால நெக்ஸ்ட் மந்த் வந்து அது வந்து கட்டுற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ நான் வந்து ஒரு சப்ளையரா இருந்து ஒரு கிரெடிட் நோட் போடுறேன். கிரெடிட் நோட் நான் உங்களுக்கு போட்டேன் அப்படின்னா அதை நீங்க வந்து அக்செப்ட் பண்ணீங்கன்னா எனக்கு அந்த கழிக்கிற அமௌண்ட் ஓகே. நீங்க அதை அக்செப்ட் பண்ணாம திருப்பி விட்டுட்டீங்க அப்படின்னா நான் திருப்பி கட்டணும். அதை வந்து அந்த ப்ரொவிஷன்ஸை இந்த 34ல வந்து இந்த ஐஎம்எஸ் மூலம் கிரெடிட் நோட்டை பண்ணும்போது அந்த விஷயங்களை கரெக்டா கொண்டு வராங்க. இதுதான் இருக்கிற மாற்றங்கள். கிரெடிட் நோட் போடுறோம், கிரெடிட் நோட் போட்டு கழிச்சுட்டா அதோட முடியல, அங்க ரிசிபியன்ட் அவர் அக்செப்ட் பண்ணா மட்டுமே தான் எனக்கு அந்த லைபிலிட்டியை கழிக்க முடியும் சொல்றதுதான் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள், பார்க்க வேண்டிய விஷயங்கள். எல்லாரும் ஜிஎஸ்டிஆர் 2B ஆட்டோ பாப்புலேட்டட் அந்த ஆட்டோ பாப்புலேட்டட வந்து ஒரு டிராப்டா கிடைக்குது, அது ஆக்ஷன்ஸ் எடுத்த உடனே ஃபைனலா மாறுது. அப்ப அந்த ஆட்டோ டிராப்டட் லாங்குவேஜை வந்து மாத்துறாங்க. இது மட்டும் இல்லாம என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது சில ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து கொண்டு வருவோம். ஜிஎஸ்டிஆர் 1 ஃபைல் பண்ணாதான் ஜிஎஸ்டிஆர் 2Bக்கு போக முடியும். அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் வர மாதிரி அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து நம்ம கொண்டு வருவோம். சச் அந்த டீடைல் மேபி பிரிஸ்கிரைப்டு ரூல்ல வந்து சொல்லுவாங்க. 5960 ரூல்ல வந்து நமக்கு கொடுப்பாங்க, பார்க்க வேண்டிய விஷயம். ஜிஎஸ்டிஆர் 3B 39 செக்ஷன்ல இதே மாதிரி நாங்க வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஜிஎஸ்டிஆர் 1 பண்ணாதான் ஜிஎஸ்டிஆர் 3B போக முடியும், ஜிஎஸ்டிஆர் 3B பண்ணாதான் சப்சிக்வெண்ட் ஜிஎஸ்டிஆர் 1 போக முடியும். அந்த மாதிரி இன்னும் வந்து ரெஸ்ட்ரிக்ஷனை வந்து நம்ம வந்து such condition and restriction shall be substituted அப்படின்ற விஷயங்கள் கொண்டு வராங்க. தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள். ரொம்ப ஆவலா எதிர்பார்த்த எல்லாரும் ஈவே பில்ல பெனாலிட்டி செக்ஷன் 129ல என்ன சொன்னோம், 25% பெனாலிட்டிய 10% மாத்திட்டாங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டோம். ஆனா வந்து அந்த பெனாலிட்டி எல்லா பெனாலிட்டிக்கும் டாக்ஸ், அதாவது டாக்ஸ், இன்ட்ரெஸ்ட், பெனாலிட்டி இருந்தா டாக்ஸுக்கு மட்டும் 10% ஓகே. வெறும் பெனால்டி மட்டும் இருந்ததுன்னா எப்போ வரும், ஈவே பில் 129ல வரும். 200% கட்டுன்னு ஒருத்தர் 25% கட்டிட்டு போறதுக்காக நம்ம சொன்னாங்க. அந்த 25% 10% கட்டினா போதும்னு சொல்றதுதான்
இந்த அப்பீலண்டருடைய இது ப்ரீ டெபாசிட்டுடைய டெபாசிட் வந்து மாத்துறாங்க. ட்ரிபியூனல்ல இருக்கிற டெபாசிட்டும் அதே மாதிரி 10% மேல பண்ணும்போது அது 10% கொண்டு வராங்க. ஆனா என்னன்னா இனிமே எனக்கு வரக்கூடிய ஆர்டர்ல டாக்ஸ் இல்லாம பெனால்டி இன்ட்ரெஸ்ட் மட்டும் இருந்தா நில்ல ஆர்டர் நம்ம ஃபைல் பண்ணோம். இனிமே பிக் நோ அந்த மாதிரி பண்ண முடியாது. இனிமே நம்ம வந்து பெனால்டி இருந்தது அப்படின்னா 10% கட்டிட்டு தான் நம்ம வந்து போகணும். டாக்ஸ் பிளஸ் அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னு போகும்போது டாக்ஸ் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா டாக்ஸுக்கு மட்டும் 10%. 129 ஆர்டர் பெனால்டி மட்டும் நீங்க வாங்கியிருந்தா 25 வந்து 10% வந்து இப்போ வந்து மாற்றங்கள் இந்த ப்ரொபோஸ்ட் பில்ல கொடுக்குறாங்க. வெறும் பெனால்டி மட்டும் இருந்தா 10%. அப்ப 25% 10,000. ஆனா இனிமே பெனால்டி ஒரு ஆர்டர் வந்தா அதுக்கு 10% கட்டிட்டு தான் போகணுன்றதுதான் இந்த அப்பீலண்டுடைய இதுலயும் ட்ரிபியூனல்லையும் இருக்கிற மாற்றங்கள் கொண்டு வராங்க. இதுல இருக்கிற இந்த யூனிக் ஐடென்டிபிகேஷன் மார்க்கிங் அந்த விஷயங்களை UIM மெயின்டைன் பண்ணவில்லை என்றால் அதற்கு பெனாலிட்டி CGST ஆக்ட்ல 1 lakhம் அல்லது 10% whichever is higher அப்படின்ற வந்து விஷயங்கள் வந்து கொடுக்குறாங்க. தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இதுதான் வந்து அந்த UIMல இருக்கிற யூனிக் ஐடென்டிட்டி மார்க்கெட்டிங் மெயின்டைன் பண்ண முடியவில்லை என்றால் அது யாருக்கு பொருந்தும். அதுதான் வந்து நியூ செக்ஷனா ட்ராக் அண்ட் ட்ரேஸ் மெக்கானிசம் அப்படின்ற விஷயங்களை செக்ஷன் 148A வந்து கொண்டு வராங்க. தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இது ஸ்பெசிஃபைட் குட்ஸ் ஸ்பெசிஃபைட் பர்சன் அப்படின்ற விஷயங்களை வந்து கொண்டு வராங்க. இந்த மாதிரி அது வந்து நோட்டிஃபை பண்ணுவாங்க. நோட்டிஃபை பண்ணும்போது நம்மளுக்கு தெரிய வரும் அப்படின்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். இது இல்லாம ஷெட்யூல் 3ல வந்து சில மாற்றங்கள் ஒரு என்ட்ரியை கொண்டு வராங்க. SEZ to SEZ டிரான்சாக்சன் பண்ணோம் அப்படின்னா பிஃபோர் கிளியரன்ஸ் சப்ளை பண்றதுக்கு முன்னாடி பண்ற சேல்ஸ அது நோ சப்ளைவா ட்ரீட் பண்ணணும். அப்படி நோ சப்ளைவா ட்ரீட் பண்ணா அதுக்கு ரீஃபண்ட் கிடையாது அப்படின்ற விஷயங்களையும் இந்த 3rd ஷெட்யூல்ல வந்து ஆட் பண்ணி கொண்டு வராங்க. இதுதான் இருக்கிற விஷயங்கள் இருக்கிற ஒரு ஹைலைட்ஸ் பாயிண்ட மட்டும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்குறோம். இந்த பட்ஜெட்டோட கலந்த விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்னும் ஃபுல் டீப்பா வந்து நம்ம வந்து அடுத்த வரக்கூடிய செஷன்ல பார்க்கலாம். இன்னைக்கு இருக்கிற சப்ஜெக்ட நம்ம என்னன்னு பார்க்கலாம். போலாமா? இந்த தகவல் போதுமான அளவுக்கு ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததா SR நோ கொடுங்க ப்ளீஸ். எஸ் சார், இந்த தகவல் 1 செகண்ட் நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கு சார் இந்த விஷயங்கள்லாம். ஓகே நன்றி. சம்திங் சாரோட ஹைலைட்டே அப்படிதான். என்ன டாபிக்ஸ் எடுக்கிறோமோ அதோட அடிஷனலா லேட்டஸ்டா என்ன அப்படின்னு எல்லாத்தையும் சேர்த்து பாரு சார். இன்னைக்கு எதிர்பார்க்கிற மக்கள் இருக்காங்க. ஓகே சொல்லியாச்சு. அதனால ரொம்ப விஷயம் சார் அது. ஏன்னா நம்ம டாபிக்ஸ் மட்டும் பார்க்காம அதை சுத்தி உள்ளதையும் நீங்க லேட்டஸ்டா என்ன அப்டேட் ஆயிருக்குன்றது விஷயங்கள் சொல்றது ரொம்ப அருமையான விஷயம் சார். தேங்க்யூ. ஓகே நன்றி. இப்போ அது இல்லாம சில GST அப்டேட்ஸ் பார்த்துட்டு தான் போறோம் சார். என்னுடைய 2021க்கு ஆர்டர் போடக்கூடிய டைம் விட்டு 28/2/2025க்குள்ள என் ஆர்டரை நான் வந்து ஃபாலோ பண்ணி வாங்கிக்கணும். அப்படி வாங்கணும்னா நான் ரிப்ளை ஃபைல் பண்ணிருக்கணும், ரெப்ரசன்டேஷன் பண்ணிருக்கணும், அந்த ஆர்டரை வாங்கியிருக்கணும். இது இல்லாம 17/18க்கு ஃப்ராட் கேஸ் 74ல டைம் முடிஞ்சிருச்சு. ப்ரொசீட் ஃபர்தரா அப்பீல் போனோம்னா 3+1 அப்பீல் போனதை நம்ம பார்த்துக்கொள்ள வேண்டும். GSTR 9Cல வந்து நான் ஃபைல் பண்ணவில்லை என்றால் 17/18ல இருந்து 22/23 வரைக்கும் ஃபைல் பண்ணவில்லை என்றால் அதை வந்து வெய்வர்ல வந்து கொடுக்குறாங்க. தெரிஞ்சுக்கொண்ட விஷயம். நெக்ஸ்ட் இயர்க்கு LUT ஃபார்ம் வந்து எனேபிள் பண்ணிட்டாங்க. நான் ரெகுலர்ல இருந்து காம்போசிட் போனோம் அப்படின்னா CMP02 வந்து எனேபிள் பண்ணிட்டாங்க. தமிழ்நாடுல இனிமே ஹை ரிஸ்க் கேட்டகரி பர்சன் நம்ம ஏதாவது ரிஜிஸ்டர் பண்ணோம் அப்படின்னா வந்து பயோமெட்ரிக் ஆதார் ஆத்தன்டிபிகேஷன் தமிழ்நாடுல கொண்டு வந்துட்டாங்க, ரூல் அவுட் கொண்டு வந்துட்டாங்க. இது இல்லாம நான் இந்த செக்ஷன்ல 128A போனோம் அப்படின்னா இப்பத்துக்கு டைம் 31 மார்ச் 2025 வரைக்கும் அந்த டாக்ஸ் வந்து இருக்கு. இது இல்லாம என்னுடைய பிப்ரவரி மாசத்துல இருந்து என்னுடைய HSN வந்து நான் வந்து B2B B2C அப்படின்ற விஷயங்களை பிரிச்சு கொடுக்க வேண்டிய விஷயங்கள் GSTR 1 GSTR 1A டேபிள் நம்பர் 12ல பிரித்து கொள்ள வேண்டும். இது இல்லாம என் GSTR 3B லாக் பண்ண போறோம்னாங்க. இப்பத்துக்கு டைம் எதுவும் லாக்கிங் இல்ல அப்படின்ற விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. நான் காம்போசிஷன் பர்சனா இருக்கேன் அப்படின்னா வந்து அதுக்கு வந்து RCM வந்து நான் காம்போசிஷன் பர்சனா இருந்தா ரெண்ட் RCM மட்டும் கட்ட வேண்டாம் அப்படின்ற விஷயங்களை வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து இருக்கிற அப்டேட்ஸ். இன்னைக்கு பார்க்க போற டாபிக் அப்படின்னா வந்து 128A அப்படின்ற விஷயங்கள் பார்க்க போறோம். இந்த 128Aல செக்ஷன் என்ன சொல்லுது, ரூல் என்ன சொல்லுது, ஃபார்ம்ஸ் என்ன சொல்லுது, நோட்டிபிகேஷன் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்க போறோம். இதுல பெனிஃபிட்ஸ் எந்த இதுக்கு பெனிஃபிட் கிடைக்கும்,
பெனிஃபிட்ஸ் எனக்கு waiver ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் பெனாலிட்டி ஆர் போத் அப்படி கிடைக்கும். செக்ஷன் என்ன சொல்லுது? 128A சொல்லுது. ரூல் என்ன சொல்லுது? 164 ரூல் சொல்லுது. ஃபார்ம்ஸ் 8 விதமான ஃபார்ம் சொல்லுது. நோட்டிபிகேஷன் 20 and 21 அப்படின்ற விஷயங்கள் பார்க்க போறோம்.